எனக்கு வந்து லிட்ரலி எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பிகாஸ் நான் வந்து நாளைக்கு வந்து டியூஸ்டே. ஸோ நான் வந்து ஏதாச்சும் முருகர் டெம்பிளுக்கு போகணும். பட் எனக்கு என்ன டெம்பிளுக்கு போறதுன்னு தெரியல. பட் எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கணும். சும்மா ஏதோ ரேண்டமா ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் முருகரை பார்க்கறத விட எனக்கு முருகருக்குன்னு ஒரு கோவிலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். முருகா நீயே என்னை கூப்பிடி, எந்த கோவிலுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்தேன். காலையிலேருந்து நான் சில வீடியோஸ்லாம் முருகர் வீடியோஸ்லாம் யூடியூப்ல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் பெருசா யாரும் இந்த கோவில் அந்த கோவில் அப்படின்லாம் வந்து பேசல. நார்மலா ஜென்ரலா முருகரை பத்தி நிறைய பேசினாங்க. அப்போ நான் வந்துட்டு இப்போ டைம் என்ன தெரியுமா, 10:30 ஆகுது. ஸோ நான் வந்துட்டு 10 o'clock, இப்போ 10:30, நான் 10 o'clock ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து சிறுவாபுரி வந்து போயிட்டு வந்தேன். சிறுவாபுரி வந்து ஜஸ்ட் சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டரில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எவ்ரி வீக் நான் வந்து போனேன். 60 கிலோமீட்டர் தானா? வெயிட் அ மினிட், ஹூ ஆர் யூ அப்படின்ற மாதிரி. வெயிட் அ மினிட், வாட் 60 கிலோமீட்டர் தானே? ஸோ ஐ தாட் ஓகே, உடனே வந்து ட்ரெயின் ரூட்டு பஸ் ரூட் இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கூகுளெலாம் போய் பார்த்துட்டு நான் பிளான் பண்ணேன். இந்த மாதிரி காலையில் 6 o'clock நம்ம இங்கேருந்து வந்து கிளம்புறோம். கிளம்பிட்டு வந்து சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெயின் மாறி அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் கண்டி ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ஸ்டேஷன், அங்கிருந்து இறங்கினா 7 கிலோமீட்டர்ஸ் வந்து டெம்பிள். ஸோ அங்கிருந்து நம்ம நடந்தே போய்க்கலாம், ஒரு வாக்கிங் மாதிரி இருக்கட்டும். இல்லை அங்கே போய் இந்த டிராவல் வசதி என்ன இருக்குன்றத பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம வில் பிளான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேன். இப்போதைக்கு மைண்டில் தான் பிளானு. நான் வந்து மாதிரி சும்மா ரேண்டமாக வந்து போஸ்ட் வந்து போட்டிருந்தேன் ஸ்டோரி, இந்த மாதிரி நாளைக்கு வந்து போகிறேன், முருகரனை அழைத்து விட்டார், நான் வந்து செல்கிறேன், யாராவது என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கினா ஒன்லி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருந்தேன். பட் வந்து லாஸ்ட் டைம் நான் போனப்பவே திருத்தணிக்கு நான் போயிருந்தப்ப சில பேர் என்ன கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் டைம் நீ போகிறப்ப எனக்கு நல்லா வெரி க்ளோஸ் டு பீப்புள், தெரிஞ்ச பீப்புள் வந்து கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் டைம் நீ போகிறப்ப சொல்லுடா, என்கிட்டயும் சொல்லுடா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில அக்காக்கள் வந்து என்னோட கேட்டிருந்தாங்க. நான் உடனே சரி ஃபர்ஸ்ட் அவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உடனே மெசேஜ் பண்ணேன். அக்கா இந்த மாதிரி நாளைக்கு வந்து கோவிலுக்கு போகலான்னு இருக்கேன்க்கா, நீங்க வரீங்களா? சரிடா, என்ன பிளேஸ்க்குடா போறேன்னா இந்த மாதிரி சிறுவாபுரி அப்படின்னா ஒன்று ரெண்டு பேர்லாம் ரிப்ளை பண்ணாங்க, ஓகேடா பட் நான் நாளைக்கு இந்த டெம்பிளுக்கு போறேன். சில பேர் நானும் வரேனாங்க, பட் நீ அந்த டெம்பிள் போறியா? கொஞ்சம் ரிப்ளைலாம் கொஞ்சம் லேட்டாக வந்தது. இந்த அக்கா மட்டும்தான் சூப்பர்டா, என்ன கோவில்னா இந்த மாதிரி சிறுவாபுரியா, ஏய் நீ உடனே உன்னோட நம்பர் கொடுறா, நான் கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஃபோன் பண்ணோன்னே எப்படி பிளான் பண்ணுறேன்னு கேட்டேன். நான் சொன்ன இந்த மாதிரி 6 o'clock கிளம்புறேக்கா, இந்த இடத்துக்கு போகிறேன், அப்புறம் அங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் மாறுறேன், இப்படி போகிறேன். ஏன் நீ அவ்வளோ அலையிற அப்படின்னாங்க. ஏன் அவ்வளோ சீக்கிரம் கிளம்புற அந்த மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லக்கா 3 o'clock நான் வீட்டுக்கு வரணும், எனக்கு வந்து ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னேன். 3 o'clock வீட்டுக்கு வரணும்னா காலையில கிளம்புறேன். சரி ஓகே, பேசாம என்ன பண்ணலாம், நம்மளாம் கார்ல போயிடலாம். நாங்க வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் இத்தனை நேரம் எப்படி போறது என்னதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பட் நீ இப்ப சொன்னோன்னா கன்ஃபார்மா நம்ம போறோம், நம்ம விஸ்வரூப தரிசனத்துக்கு போறோம். எனக்கு அப்படியே லிட்ரலி நான் அப்புறம் கார்ல போறோம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன் அக்கா ஆக்சுவலி என்கிட்ட அவ்வளோ மணி இல்லை, ஏன்னா நான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல, கார்ல போறோம், ஸோ ஏதாவது கொஞ்சம் டீசல் போடுறதுக்கு சம்திங் ஏதாவது நம்ம தான் மணி கான்ட்ரிபியூட் பண்ணோம்லக்கா, பட் ஐம் நாட் இன் த ஸ்டேட் ஆஃப் கான்ட்ரிபியூட்டிங் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்துட்டு ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ, நீ வா, இதெல்லாம் ஒரு விஷயமா, நீ வா நம்ம கார்லயே போயிட்டு வந்துடலாம். சி இதெல்லாம் வந்து நான் என்ன ஸ்டேஜ்ல இருக்கேன்றது எனக்கு தெரியும், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும், அண்ட் வெரி க்ளோஸ் பீப்புளுக்கு தெரியும். பிகாஸ் நம்ம எல்லாத்தையும் வந்து வெளியில வந்து காட்டிக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ எப்படி சொல்றது, ஆக்சுவலி நாளைக்குமே அந்த ட்ரெயின்ல போறதுக்கே நான் அவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்றது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, அங்க போய் டிராவலுக்கு என்ன பண்றது, இது என்ன பண்றது, இவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தேன். பட் முருகர் வந்து ஐம் லிட்ரலி கிரையிங். எனக்கு தெரியல அவர் ஏன் இதெல்லாம் பண்றாரு. நல்லா இருக்கு, நான் அழக்கூடாதுன்னு அப்படி இருக்கேன். ஓகேவா, நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. நாளைக்கு ட்ரிப்புக்கு போறோம், அக்காக்களோட வந்து நான் வந்து vlog வந்து பண்றேன், நீங்களாம் வந்து பாருங்க. நான் இப்ப போய் குளிக்க போறேன், குளிச்சுட்டு 1 o'clock நாங்களாம் வந்து கார்ல வந்து போகிறோம். வந்து போயிட்டு திரும்ப ரிட்டன். அக்கா சொன்னாங்க நான் 6 to 7 வீட்லயே விட்டுடுறேன்டா. சி ப்ரோ, இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. இது லிட்ரலி எனக்கு நல்லது, எனக்கு கண் கூட தெரியுது அவர் என்ன கூடவே இருந்து வந்து பிளஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஐ கேன் எவிடென்ட்லி சீயிங் இட். பட் எனக்கு நல்லா தெரியுது நான் ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் டைம்ல போயிட்டு இருக்கேன். பட் எனிவே
ஐ நோ இதுக்கப்புறம் இவ்ளோ கஷ்டம்லாம் கண்டிப்பா அபர்ணாக்கு வராது. ஐ நோ தட். அதனாலதான் இவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் அண்ட் he treating me in a very good way. எனிவே பரவாயில்ல, கஷ்டம் கொடுத்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான தெம்பும் நல்ல பீப்புள்ஸ் அரௌண்டிங் குட் பீப்புள்ஸ் கொடுத்திருக்கிறது. ஐம் சோ கிரேட்ஃபுல். ஓகே, அழக்கூடாதுன்னு நினைச்சேன், நான் அழுதுட்டேன். ஓகே ஓகே, நான் வந்து போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். கிளம்பியாச்சு. இப்போ கரெக்டாக டைம் வந்து 12:30 ஆகுது. எனக்கு வந்து செம்ம பசி. சரி அட்லீஸ்ட் ஒரு டீ அது குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி டயட்டில் இருக்கேன், டீ குடிக்கக்கூடாது. பட் ஒன் டேக்கு ஒரு டீ அலவுடு. சரி ஓகே, அது இப்போவே குடிச்சிடலான்னு குடிச்சாச்சு. ரோட்டில் வந்து யாருமே இல்லை. ஸோ போகிறதுக்கே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ ஓகே, அட்லீஸ்ட் இது குட்டி குட்டி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். உடனே வந்துட்டு வண்டியில் ஓட்டுறப்ப வீடியோ எடுக்காதமா அப்படின்ட்டு வந்து கமெண்ட்டில் பண்ணாதீங்க. ஓகே, அக்கா வீட்டிலேருந்து கரெக்டாக நம்ம கிளம்புறப்போ 1:40. கிளம்புறப்பே நம்ம முருகர் வைபோடே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். வந்து கோவிலுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துட்டோம். அந்த இடத்துல தான் வந்து பார்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கரெக்டாக டைம் வந்து 2:20. இங்கேருந்து ஆட்டோவில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. சரி பார்த்தா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு காரை பார்க் பண்ணோம். ஸோ ஓகே, நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அக்கா என்ன சொன்னாங்க, இல்லை ஆல்ரெடி கூட்டம் இருக்கும்டா பயங்கரமாக, நான் ஏற்கனவே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி வரீங்க அப்படின்னா இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஆட்டோவில் போகிறதுக்கு 20 ருபீஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ சில பேர் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு 200 ருபீஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அண்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நெய் விளக்கு போடணும். ஸோ 2 விளக்கு. ஸோ 6 வாரம் தொடர்ந்து நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னா அந்த 6 வாரமும் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நெய் தீபம் வந்து போடணும். விளக்கெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே நுழையிறப்போ கரெக்டாக 2:30 மணி. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டோம். இந்த மாதிரி பார்த்தா சில பேர் 9 o'clock 12 o'clock தான் முதல் நாள் நைட்டு 9 o'clock 12 o'clockே வந்து பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் படுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒன்றுன்னா தெரியுதுங்க பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் வந்து கோவிலுக்கு ரொம்ப தூரம் தள்ளி நாங்கள் ஒரு க்யூவில் வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ நாங்கள் நிற்கிற க்யூவே வந்து 100 ருபீஸ் க்யூ. அதுவே நாங்கள் இவ்வளோ தூரம் தள்ளிட்டு நிற்கிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நார்மல் தரிசனத்தில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நைட்டே வந்துடணும். இப்போ இங்கே பின்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக குளத்தை சுற்றி. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் க்யூ இது. ஸோ நாங்கள் நிற்கிறதே 100 க்யூ. எங்களுக்கே பின்னாடி ஆல்மோஸ்ட் இன்னொரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்து கூட்டம் நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா குளத்தை சுற்றி ஆல்மோஸ்ட் வந்து 50 ருபீஸ் க்யூ வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து கேட்டெல்லாம் எகிரி குதிச்சு உள்ளே போயிட்டு இருந்தாங்க. நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சாமியை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க. எல்லாருமே சாமியை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்காக தான் வந்து இப்போ நீங்கள் முன்னாடி போகணுன்னா அதுக்கு வந்து 100 ருபீஸ் க்யூ, 50 ருபீஸ் க்யூ வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் அதில் வேணால் கூட நின்றுக்கலாம். பட் இந்த மாதிரி ஆல்ரெடி நின்றுட்டு இருக்க மக்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு முன்னாடி போகிறது வந்து முதல்ல அந்த கடவுளே வந்து ஏற்றுக்க மாட்டார். நம்ம வந்து இங்கே சண்டை போடுறதுக்கோ நீ ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டுன்றதுக்காகவோ முதல்ல வரல. ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து சாமியை பார்க்க வரவங்க நிம்மதியாக சாமியை பார்த்துட்டு போங்க. கரெக்டாக வந்து 4:30 மணிக்கு தான் வந்து க்யூ வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உள்ளுக்குள்ள வந்தோம். இந்த கேட் இப்போ நான் போகிற ரூட்டு தான் வந்து 100 ருபீஸு. இந்த சைடு நிற்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து ஜென்ரல் தரிசனம் தான். நான் வந்து நின்றுட்டு இருந்தப்போ பின்னாடி வந்து எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு பார்த்தீங்கல்ல. இப்போது நான் இன்னும் இவ்வளோ தூரம் முன்னாடி வந்துட்டேன். ஆனாலுமே பாருங்கள் இன்னும் இந்த குளத்தை சுற்றி இந்த கூட்டம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கே தவிர கம்மியாகலை. ஒரு வழியாக சாமியை பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து கிட்டக்க வந்தாச்சு. இப்போ கரெக்டாக வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா வந்து 4:40 ஆகுது. ஆனாலும் எவ்வளோ கூட்டம் இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக முதல் நாள் நைட்டே வந்து தங்கிடுறாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி 4:30 மணி, நீங்கள் 4 மணிக்கு வரீங்கன்னா இதான் நிலவரம். அதாவது கோவில் உள்ளுக்குள்ளே வரப்பவே. அண்ட் ஃபைனலி ஹாப்பிலி சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ செம்ம பிளிஸ்ஃபுல்லான ஒரு டேவாக இருந்தது. அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து 6 வாரம் வரணும்னு வந்து நான் நினச்சிட்ருக்கேன். பாப்போம் அந்த முருகரனை அழைக்கிறாரான்னு. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்ததுனால வெளில வந்து உட்காந்தோம். அப்போ தான் அந்த வீடியோ எடுத்தேன்.
கோவிலேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் வெளியில் வந்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸே நிற்கும். ஸோ நீங்கள் காலையில் வரப்போ வந்துட்டு கவர்மெண்ட் பஸ் வந்து நிற்காது. பிகாஸ் நீங்கள் 2 மணி 3 மணிக்கு வருவீங்க இல்லையா, அந்த டைமில் ஆட்டோ மட்டும்தான் சர்வீஸ் உண்டு. பட் காலையில் 6 மணிக்கு மேலே வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ் வந்து உண்டு. அதில் நீங்கள் அந்த பஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா நாங்கள் வந்தப்போ விடிய காலங்களெல்லாம் இருட்டி இருந்ததுனால எங்களால் வந்து எதுவுமே பார்க்க முடியல. பட் இப்போ ரிட்டன் போகிறப்போ வந்து இந்த ரொம்ப இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து நாங்களாம் ரிட்டன் போனோம். இந்த தரிசனம் வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ரிட்டன் வந்து காரில் வந்து கிளம்பியாச்சு. இங்கே கார் பார்க் பண்ணுறதுக்குலாம் அதுவும் பார்க்கிங் சார்ஜஸ்லாம் எதுவும் தனியாக கிடையாது. பிகாஸ் நம்ம ரோட்டில் தான் வந்து பார்க் பண்ணுறோம். இதுக்குன்னு ஸ்பெஷல் பிளேசஸ்லாம் கிடையாது. நம்ம அப்படியே வந்து ரேண்டமாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா முருகர் பாட்டு வந்து கேட்டுட்டு வந்தோம். ரிட்டன் போகிறப்போ வந்து செம்ம வைபாக வந்து அக்காவோட பாட்டு போட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். அண்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் அக்காவுக்கு வந்து சொல்லணும். நான் நேராகவும் சொல்லிட்டேன், இப்போ வீடியோ மூலமாக வந்து சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.